everyone, welcome to Shiksha class. TNSET 2025 நடந்த இந்த எக்ஸாம்க்குரிய ரெஸ்பான்ஸ் ஷீட் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு டிஆர்பில இருந்து ரொம்ப முக்கியமான அறிவிப்பு வந்திருக்குங்க. இந்த பத்திரிகை செய்தி 16ஆம் தேதியான இன்று தான் வெளியிட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிஎன்செட் 2025 இந்த எக்ஸாம் வந்து கணினி வழியா கடந்த 6, 7, 8, 9 ஆகிய தேதிகளில் காலை மாலை அப்படின்னு 2 ஷிஃப்டா 2 வேலையா இது நடத்தி முடிச்சாங்க. கிட்டத்தட்ட 8 ஷிஃப்ட் இந்த எக்ஸாம் நடந்தது தெரியும். ஸோ 60,000க்கும் மேற்பட்ட கேண்டிடேட்ஸ் வந்து இதில் அப்பியர் ஆனாங்க. 5 வருடங்களுக்கு பிறகு ரொம்ப வெற்றிகரமாக இந்த தேர்வு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நமக்குரிய ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, ஒரு தற்காலிக விடை குறிப்பு, அதாவது டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து அவங்க ரிலீஸ் பண்ணினாங்க. டிஆர்பி வெப்சைட்லேயே இதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்ம சப்ஜெக்டுக்குரிய மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் 1 கொஸ்டின் பேப்பரும் சரி, பேப்பர் 2க்குரிய கொஸ்டின் பேப்பரும் சரி, அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. ஆன்சர் கீயும் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ டிஆர்பி வெப்சைட்டில் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நமக்குரிய ஆன்சர் கீ, இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணி பார்க்கும் பொழுது தான் நமக்கு தெரிஞ்சது சுமார் 150 கேள்விகளில் 30க்கும் மேற்பட்ட கேள்விகளில் ஒரு குளறுபடி நடந்திருந்தது. ஏன்னா இப்போ இவங்க ரிலீஸ் பண்ணது நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டை ரிலீஸ் பண்ணலை. ஒரு சிங்கிள் மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர், அதுக்குரிய ஆன்சர் கீ தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளில் பல பேருக்கு வந்து என்ன கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் மார்க் பண்ணினோம் அப்படிங்கிற ஒரு ஞாபகமே இருந்திருக்காது. ஏன்னா எக்ஸாம் டென்ஷனில் நம்ம கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சிருக்க மாட்டோம். ஸோ அது ஆப்வியஸாக எல்லாருக்கும் நடக்கிற ஒன்று தான். அப்போது எந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் மார்க் பண்ணோன்னே நமக்கு தெரியலை. அண்ட் இங்கே வந்து இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை பார்த்தா 30 கேள்விகள் 40 கேள்விகள் வந்து ரொம்ப பிழையுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குளறுபடிகள் இந்த சில நாட்களில். நம்மளும் வந்து ஒரு கேண்டிடேட்டுமே வந்து பேசினோம். கேண்டிடேட்ஸ் வந்து மேம் எனக்கு இந்த கொஸ்டினில் டவுட், இதுக்குரிய ப்ரூஃப் வேணும், இதுக்குரிய ஜஸ்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இண்டிவிஜுவலாக அவங்கவுங்களுக்கு தேவைப்படுற கொஸ்டின்ஸில் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்தோம். கூடுதலாக ஒரு சப்ஜெக்ட் வைஸ், இப்போ காமர்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதில் இத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஒரு 20 to 25 கொஸ்டின்ஸில் வந்து கண்டிப்பான ஜஸ்டிஃபிகேஷன் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கலெக்டிவாக அந்த கண்டென்ட் மெட்டீரியல்லாம் நம்ம ஒர்க் பண்ணி நம்ம சேலஞ்ச் பண்ணோம், அப்ஜெக்ஷன் பண்ணினோம். ஸோ எவ்ரி ஒன் இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டூடெண்ட் அப்ஜெக்ட் பண்ணினாங்க. அதுக்கு எல்லா சப்போர்ட்டுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அண்ட் கூடுதலாக நம்ம என்ன பண்ணினோன்னா மெயில் பண்ணினோம். நம்ம தொலைபேசி வழியால் தொடர்பு கொண்டவங்கள அவங்க கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு. ஸோ முதல் நாட்கள் வந்து அவங்க கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணினாங்க. அடுத்து 2வது நாள்லாம் குளறுபடி அதிகமாகவும் வந்து அவங்க ஃபோன் காலே பிக்கப் பண்ணலை, அதான் உண்மை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மெயிலில் வந்து தொடர்பு கொண்டோம், நம்மளோட பிரச்சனைகளை தெரிவித்தோம். இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்லேருந்து நிறைய கேண்டிடேட்ஸாக இருக்கட்டும், இல்லை நிறைய பேர் வந்து டிஎன்செட் 2025 நடந்த குளறுபடிகளுக்கு என்ன காரணம், எங்களுக்கு இதில் வந்து ஒரு விளக்கம் வேணும் அப்படிங்கிற மாதிரி டிஆர்பிக்கு மெயில் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து உண்மை. அண்ட் அதை சார்ந்து இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு இந்த கால அவகாசம் இருக்கு இல்லையா, ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடிய கால அவகாசம், அதை வந்து நீட்டித்து தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. ஆனால் இதை நீட்டித்து கொடுக்கறதுனால மட்டும் என்ன பிரயோஜனம் இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா, முதல் நாள் இவங்க 3 நாள் கால அவகாசம் கொடுக்குறாங்க, 13, 14, 15. ஆனால் இந்த 13ஆம் தேதி இவங்க கொடுக்கக்கூடிய இந்த கால அவகாசம், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர் கீ இருக்குது. ஸோ எல்லாரும் டவுன்லோட் பண்ணி அதை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். திரும்ப 14ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆன்சர் கீ வந்துடுச்சு. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆக்சுவலி காலையில் நடந்ததை மதியம் நடந்த ஆன்சர் கீயை காலையிலைக்கும் அப்படி ஸ்வாப் பண்ணி அப்படி மாற்றி போட்டாங்க. ஆனால் ஏன் அதை பண்ணினாங்க அப்படி தெரியலை. மேபி நம்ம ஸ்வாப் பண்ணி போட்டதுனால தான் மிஸ்டேக் நடந்துருச்சுன்னு திரும்ப ஸ்வாப் பண்ணி கரெக்டாக தப்பாக போட்டாங்களான்னு தெரியலை. ஆனால் இந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் நடந்தது. இப்போ ஸ்வாப் பண்ணி போட்டால் கூட அதில் எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் நடந்துருந்துச்சு. அதை எப்படி எடிட் பண்ணி ஒருத்தவங்களால கரெக்டாக தப்பான ஒரு ஆன்சர் கீயை போட முடியும் அப்படின்னு கூட நம்ம குழம்புற அளவுக்கு பல குளறுபடிகள் இங்கே நடந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ இதற்குரிய தெளிவான விடை என்ன அப்படின்னா, அவங்களே டிஆர்பியே நம்ம வந்து கோரிக்கைகள்லாம் முன் வச்சோம் இல்லையா. ஏன்னா யாருக்குமே வந்து ஒரு தவறான ஆன்சர் கீ வெளியிடணும் அப்படிங்கிறதெல்லாம் நோக்கம் கிடையாது. நிறைய பேர் வந்து இதன் பின்புலத்தில் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு நிறைய பேசியிருந்தோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அடுத்து என்ன நடக்கணும், அடுத்து என்ன தேவை நமக்கு, அந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்தா நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டே ஸ்ட்ராங், நான் தான் சொல்லுவேன், ஸ்டே ஸ்ட்ராங். ஓகே, எக்ஸாம் ஹால்லையுமே நிறைய அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் நடந்தது. ஸ்ட்ராங்காக இருங்க, தைரியமாக இருங்க அப்படி தான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தேவை, ரிசல்ட் தேவை. ஸோ ரிசல்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நாட் ஆன் அன்னெசரி திங்ஸ். சரியா? ஸோ ரிசல்ட்டுக்கு தேவையான மாதிரி நமக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் சேலஞ்ச் பண்ணணுமோ அதை ஒர்க் பண்ணி நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். கூடுதலாக வேறு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி வி கேன் கிவ் அ மெயில், டிஆர்பிக்கு ஒரு மெயில் கொடுக்கலாம், ஆர் எனி அதர் மீன்ஸ். பிகாஸ் தே லிசன் டு அஸ். கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. தே லிசன் டு அஸ் பிகாஸ் தே ஆர் வெரி ஸ்டாண்டர்ட் போர்டு இல்லையா.
அப்போது நம்ம கொடுத்த மெயிலுக்கு அந்த கோரிக்கைகளுக்கு தான் வந்து இவங்க பதிலாக இந்த ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டையும் அவங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளும்படி நம்ம எல்லாருக்குமே கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு டெக்ஸ்ட் மெசேஜாவோ மெயில் மூலமாகவோ நமக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னும் சில நாட்களுக்குள்ளே நமக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் எதிர்பார்க்கலாம். ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்ததுக்கப்புறமே நம்ம வந்து அதை இண்டிவிஜுவலாக சேலஞ்ச் பண்ணக்கூடிய வசதியும் அவங்க செஞ்சு தருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ நான் என்ன எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன் அப்படின்னா, ஸ்டே காம், ஸ்டே பாசிட்டிவ். ஓரளவு இப்போ எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன், தேங்க்யூ ஆல். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும், இல்லை ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேணும், எனி சப்ஜெக்ட், எனி மேஜர் சப்ஜெக்ட், எனி கைண்ட் ஆஃப் பேப்பர், ஒன் கொஸ்டின் பேப்பர் எதுவாக இருந்தாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் வித் அஸ். வில் ஸ்டாண்ட் வித் யூ ஃபார் எனி டைம். சரிங்களா? தேங்க்யூ ஆல்.